எந்த ஒரு தகுதியுமே இல்லாத வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி சார்பா உடுமலை சட்டமன்ற தொகுதியில களமிறக்கி விட்டுருக்காங்க. உடுமலை சட்டமன்ற தொகுதிங்கிறது வந்து உடுமலை வட்டத்தினுடைய சில பகுதிகளையும் பொள்ளாச்சி வட்டத்தினுடைய சில பகுதிகளையும் சரிபாதியா உள்ளடக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தொகுதி. இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு தொகுதியில திமுகவும் அதிமுகவும் இன்னும் தங்களுடைய வேட்பாளர் வந்து உறுதிப்படுத்தல. அப்படியே உறுதிப்படுத்தினாலும் இந்த பகுதியினுடைய பெரும்பான்மை சமூகமா யார் இருக்காங்களோ அந்த சமூகத்தை வந்து வேட்பாளர் வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி இதுக்கு நேர் எதிரா இந்த திராவிட கட்சிகள் ஒரு வேட்பாளருக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தகுதிகள்ல ஒரு தகுதிகள் கூட இல்லாத ஒரு வேட்பாளரை, தரமான வேட்பாளரை உடுமலை சட்டமன்ற தொகுதியில வந்து களமிறக்கியிருக்காங்க. சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு தீட்டுங்கிறது மேடையில மட்டும் பேசாம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சினிமால மட்டும் சொல்லாம உண்மையாலுமே ஒரு படிச்ச இளைஞருக்கு ராம்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிச்ச இளைஞரை உடுமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இன்னைக்கு களமிறக்கியிருக்காங்க. ஒரு நகராட்சி, 3 பேரூராட்சி, 56 ஊராட்சி, ஒரு சென்சஸ் டவுன் உள்ளடக்கக்கூடிய உடுமலை சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இனி வரக்கூடிய நாட்கள்ல எங்களுடைய வேட்பாளர் என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்த இனி வரக்கூடிய நாட்கள்ல துவக்கு வலையொலி வாயிலா பார்க்கலாம். துவக்கு இலக்கை அடையும் வரை.